guys, welcome back to another video. ஒரு நாள் இருந்தா கூட நீ வந்து கண்டிப்பா உன்னோட கேமை சூப்பரா விளையாடிட்டு வா, எல்லார்ட்டையுமே வாய் விட்டு பேசு, உனக்காக நீ நில்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிளஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சரணுடைய தங்கச்சி. அவங்க சொன்னது வந்து அர்ச்சனாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். நீங்க வந்து சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து அவனை வந்து அவங்க சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருக்கலாம். அர்ச்சனா சொல்லும் போது நிறைய விஷயங்களை தனியா கூட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விதங்கள் வந்து அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் மேக்சிமம் வந்து அவருக்கு நல்லதுக்காக வேண்டிதான் வந்து அர்ச்சனா எப்பவுமே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வகையிலுமே அவரை பாதிக்கக்கூடிய மாதிரி சொல்லல. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு தற்கூரியா இருக்கலாம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவனை வந்து ஒரு இப்படி சொன்னா அவனுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வே பண்ற விதங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம் போல. ஸோ சரண் விக்ரமுடைய தங்கச்சி வந்து பேசின மாதிரி குழஞ்சு பேசிருக்கணும் போல. அந்த அளவுக்கு வந்து நம்ம அர்ச்சனாக்கு வந்து பேச தெரியாது போலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தா பெட்டரா அவருக்கு வந்து புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாயா அண்ட் பூர்ணிமா மனசுல ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கப்பு செய்யறதுக்கு என்னத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டே இல்லை, அவனுக்கு கூட நம்ம பேசவே கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பூர்ணிமா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த வாரம் வந்து அவர் போயிட்டாருன்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கேவலமா இருக்கும், பச்சை கேவலமா இருக்கும், மொக்கையா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த வாரம் எவிக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன். அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எவிக்ஷன் இருக்கா, இல்ல நோ எவிக்ஷனா, இல்ல எலிமினேஷன்ல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்கா, இல்ல மேபி சீக்ரெட் ரூம் இருக்கா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.